ஓப்பன் டாப் நம்ம இன்றைக்கி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் வந்து 4 சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அளவு டாப் வச்சு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் வந்து நம்ம டேரெக்டாக எப்படி அளவு வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள பிசுறு கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு ஷேப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து மேலே உள்ள அந்த பிசுறு கிளாத்து வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நார்மல் குர்த்திக்கான அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட அளவு, சரிங்களா? நெக்கோட அளவு வந்து நம்மளுக்கு நெக்கு எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அந்த அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு வந்து 3 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே ஒரு 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஆம் ஹோல் வளைவு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அதுக்காக அதையும் நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த எல் ஷேப் கோடில் நம்ம டேப்பு வச்சுக்கலாம். மார்பு சுற்றளவு 32 இன்ச்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் கால்வாசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4ஆல் அதை நம்ம டிவைட் பண்ணி அது எவ்வளோ வருதோ நம்ம அந்த கால்வாசி பங்கை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் நடுவில் நம்ம டேப்பு வச்சுட்டு கீழே ஒரு 16 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது குர்த்தியோட ஷேப் வந்து அழகாக இருக்கும், சரிங்களா? இப்போ அதை 16 இன்ச்சையும் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சோமோ அதையே இந்த 16 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த கோட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓப்பன் குர்த்தினால நம்ம அந்த வி ஷேப் சைடு ஓப்பன் வரும் பார்த்திங்களா, அந்த தூரம் வந்து எனக்கு 20 இன்ச் வருது. அதனால் நான் ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு 20 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சைடு ஓப்பன் எங்கே வருதோ அதையும் நம்ம ஒரு சுற்றளவு நம்ம எடுத்துகிட்டு அதில் கால்வாசி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இல்லைனா 3 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவை நான் குர்த்தியோட எண்டு இருக்குது பாருங்கள், அதில் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா அளவு விட்டோம் பார்த்திங்களா, அதில் தான் நம்ம வந்து சைடு ஜாயிண்ட் வந்து அந்த கோடு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் அளவு, அதாவது ரெடி அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த ரெடி அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்கேல் வச்சு. இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேயுமே நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா அளவு விட்டோமோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள பிசுறு கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குர்த்தியோட அளவு வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து 1.5 இன்ச்சில் நான் வந்து ஆம்ஹோல் அளவு இருக்குது பார்த்திங்களா, அது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் அளவு வந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து பாதி அளவில் இந்த கர்வ் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு இல்லைனா 5 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இதை வந்து ஒரு கர்வ் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் கர்வ் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் 4 இன்ச் 5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன் பேக்கில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேக் நெக் வந்து வரைஞ்சிருக்கேன். அதிலேருந்து கீழே ஒரு 4 இன்ச்சில் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன். நம்ம மேலே எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வரைய போகிறோம், சரிங்களா? அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்தாச்சு. நான் முன்னாடியுமே ஒரு ரவுண்ட் நெக் போட்டுட்டு அதுக்கடுத்து லைட்டாக கீழே வந்து வி மாதிரி வர்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மார்க்கிங்ஸுமே முடிச்சாச்சு. நம்ம வெளிப்பக்கமாக ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு பேட்ச் ஒர்க்குக்காக தேவைப்படும். அதனால் நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் பேட்ச் ஒர்க் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நான் வந்து இதில் லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணல. சரிங்களா? இப்போது நான் பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே ஒரு பீஸ் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம 20 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அங்கே வந்து அந்த வி ஷேப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைட்டாக ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து இன்னொரு பீஸ் நம்ம எடுத்து வெளியில் வச்சுருந்தோம்ல, அதுலேயுமே இந்த 20 இன்ச்சில் அந்த ஆர்காட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வி ஷேப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வந்து முடியுது அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த பேட்ச் ஒர்க் இருக்குது பாருங்கள், நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கை எடுத்துக்கலாம். பேட்ச் ஒர்க்கை எடுத்துகிட்டு நெக் ஷேப்போட நடு பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேட்ச் ஒர்க்கில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் நெக்கு வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் லைனிங் கிளாத்து யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு வந்து ட்ரா பண்ணி இதில் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நெக் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதுலேயே நம்ம அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பிசுறு கிளாத்து வந்து நிறைய இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுலேயுமே அந்த ஷேப்பான அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி திரும்புறதுக்காக நான் வந்து லைட்டாக ஒரு ஆர்காட் வந்து பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆர்காட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து துணியை வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம திருப்ப முடியும். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த பேட்ச் ஒர்க் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக நம்ம திருப்பிட்டு நம்ம வந்து அந்த பேட்ச் ஒர்க் கிளாத்து மேலே நம்ம ஸ்டிச் போடணும். நல்லா உள்ளெல்லாம் நம்ம நல்லா திருப்பிட்டு அந்த பேட்ச் ஒர்க் கிளாத்து மேலே நம்ம ஸ்டிச் போட்டுட்டு உள் பக்கமாக நம்ம திருப்பணும். நான் எப்படி கையை வச்சு திருப்புறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக திருப்பணும். சரிங்களா? இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அவுட்டரில் நம்ம மேலே, அதாவது ஒரிஜினல் கிளாத்தையும் அந்த பேட்ச் ஒர்க் கிளாத்து கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த பிசிறு கிளாத்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கீழே வைக்க போகிறோம். நான் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த பேட்ச் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், கையில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். டாப்போட லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வேண்டாம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். மேலேருந்து நம்ம ஒரு 20 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஆர்காட் கூட நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கீழே நம்ம பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 20 இன்ச்சில் நம்ம ஆர்காட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வரைக்கும் இந்த டபுள் ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி நம்ம பேக் பார்ட்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்லேயும் மேலே நெக்லைன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஆப்போசிட் சைடில் நம்ம வச்சுக்கலாம்.
அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவு இருக்குது பாருங்கள், ஷோல்டர் அளவில் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போ நான் காட்டுற ஸ்லீவ் டிசைன் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஷோல்டர் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஸ்லீவு, இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ்னு சொல்லிட்டு 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம சைடு ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் டாப் குர்த்தி வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.